நீ கட்டப்படுவாயின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கட்டப்படுவதற்கு நான் எதிலெல்லாம் மாற வேண்டுமோ அதெல்லாம் மாற்றி ஒரு புதிய மனுஷியாக நான் வாழ வேண்டும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 30:11 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நான் என்னதான் வாக்குத்தத்தத்தை நான் பெற்றவனாக இருந்தாலும், ஊழிய அழைப்பை பெற்று முழு நேரமாக நான் ஊழியம் செய்தாலும், முழு நேரமாக நான் விசுவாசியாக மாறிவிட்டேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெறேன், ஜெபத்துக்கு வர்றேன், பைபிள் படிக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நான் கிறிஸ்தவன் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்படி எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம் உள்ளத்துக்குள்ளே நம்முடைய நினைவுல ஒரு புலம்பல் இருக்கிறது. தாவீது தான் சொல்ற, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த புலம்பல் என் வாழ்க்கையில எப்பொழுது இந்த புலம்பல் மாறும்? நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், வருஷ கணக்காக, மாத கணக்காக, டே பை டே, ஒவ்வொரு நாளும். புலம்பல் என்று சொல்லும் போது அது எதுனா அழுகையின் பாட்டு. அழுகையின் பாட்டு அதுதான் புலம்பல். புலம்பல் ஒப்பாரி வைக்கிறது. அழுகையின் பாட்டு ஏன் வருகிறது? ஏன் எனக்கு புலம்பல் வருகிறது என்று சொன்னால், குறைவுகள் இருக்கும்போது புலம்பல் வருகிறது. இப்ப வீட்டிலேயே நீங்க பாருங்க, வீட்டில் இருக்கும்போதே சில புலம்பல்லாம் புலம்புவோம். அதை புலம்பல் நமக்கு தெரியாது, ஆனா புலம்பிக்கிட்டே இருப்போம். என்னென்னலாம் அப்படி புலம்புறோம்? வீட்டில் என்னென்னலாம் புலம்பல் நடக்கிறது? எதுவுமே இல்லையா? நல்லா இருக்கா? தேவைகள் நினைச்சு தேவை நினைச்சு புலம்புறோமா இல்லையா? புலம்பல்னா என்ன? நம்ம அந்த மாதிரி ஒப்பாரி வைக்க மாட்டோம், ஆனா பேசிக்கிருவோம். ஒரு புலம்பல், ஒரு அதான் அந்த உரையாடல் தான் நான் சொல்றேன், புலம்பல், அழுகையின் பாட்டு. அப்போ இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கிறது, சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறோம், எல்லாமே நமக்கு இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம பார்ப்போமானால் எல்லாருக்கும் ஒரு புலம்பல் இருக்கிறது. இதைத்தான் தாவீது சொல்ற, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பண்ணிட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில அந்த புலம்பலை ஆனந்த களிப்பா மாற பண்ணியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கையிலையும் நான் எதெல்லாம் இப்போ லைவா புலம்பி கொண்டிருக்கிறேனோ அதை தேவன் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அதனால புலம்பல் இல்லை அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க, புலம்பல் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு முன்னாடி புலம்புறோம், பிள்ளைகள் நமக்கு முன்னாடி வந்து புலம்புறாங்க, நாம இன்னும் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் புலம்புறோம். ஏன் தான் மனுஷனா பிறந்தனே தெரியல, ஐயாப்பா அப்பா இந்த மாதிரி மனுஷனாவே என்ன பண்ணக்கூடாது, மனுஷ பிறவை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, அப்படிலாம் புலம்புறாங்க மக்கள். அதுவும் போய் இந்த வீட்டில் மட்டும் பிறந்துடக்கூடாது, அடுத்த ஜென்மன் இருந்தா இவரை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லை இவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் மறுமுறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்வு, அவள் ஒரே முறை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா ஒரு முறை தான்ப்பா போதுண்டா அப்படின்னு. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அழுகையின் பாட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்கிறது. அப்படிலாம் எனக்கு புலம்பலே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு புலம்பல், ஒரு சிந்தையில, ஒரு எண்ணத்துல புலம்பல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வசனங்கள் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று இவ்வளவு வசனங்களை ஆண்டவர் பேசினாலும், வாரம் எவ்வளவு வார்த்தைகளை பேசினாலும் திரும்பவும் அது தாக்கு பிடிப்பது சண்டே நைட்டு வரையும் வேணா அது தாக்கு பிடிக்கும். மண்டே ஆனா ஒரு புலம்பல் பாடி ஆக வேண்டும். நீங்க அதை எழுதுனா நிறைய பாட்டு எழுதிருக்கலாம். இது வரைக்கும் பாடல்கள் உங்களுக்குள்ளே பிறக்கிறது, புலம்பல் பாடல்கள் பிறக்கிறது. நான் என்ன பண்ண போறேன், ஏது செய்ய போறேன், எப்படி முடிய போகுது, என்ன பண்றேன்னு தெரியல. நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டீங்க, நீங்க வாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி இந்த புலம்பல்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதர் ஊடாகவும் நம்ம வாழ்க்கையும் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த புலம்பலை எப்படியெல்லாம் நீ மாத்தலாம். புலம்பல் இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புலம்பல் இருக்கும். புலம்பல் நம்ம சாகுற வரைக்கும் புலம்பல் இருக்கதான் செய்யும். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாத்திட்டு திரும்ப இன்னொரு புலம்பலை இன்னொரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து வச்சிருவார்.
ஒரு புலம்பல் முடிஞ்சா அடுத்து இன்னொரு புலம்பல் கண்டிப்பா என்ன பண்ணிடும், வந்துடும். நீங்க நினைப்பீங்க இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, அது 2025 ஒரு புலம்பல் முடிஞ்சது. 2026க்கு புதிய ப்ராஜெக்ட். இப்ப இத கையில எடுத்துரு. இப்ப இதுக்கு நீ புலம்பிதான் ஆகணும், புலம்பிதான் ஆகணும். இத புலம்பி புலம்பி அப்படியே சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு அப்படியே தேவனையும் அதுக்கு இடையில துதித்து கொண்டு நாம் இருக்கும்போது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக என்ன பண்றாரு, மாற பண்ணுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. என்னப்பா இது, தரித்திரமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுது பைபிள். என்ன பாக்குறீங்களா? தரித்திரரா இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரம். எப்படி இது, என்ன புதுசா இருக்கு? பிளஸ்டு பை பூவர், ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரம். லாசரு பாருங்க, லாசரு ரட்சிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா உடம்பெல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, பருக்களால் நிறைந்து இருக்கிறது. நாய் இது எப்படி, இது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரம்? இது என்ன ஒண்ணுமே புரியலையே. சாப்பாட்டுக்காக போயிட்டு அந்த மேஜையில அந்த அவன் பணக்காரன் ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து கிடக்கான். ஆனா வெளியில இயேசு, உள்ளத்துக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. ஏன் இந்த பரு நிறைஞ்சவனை ஏன் இப்படி விட்டுருக்கிறாரு? ஏன் விட்டுருக்கிறாரு? புலம்பல் இருக்கிறதா? சில நேரங்களிலே சில விஷயங்கள் நம்மளே மாத்தம் நினைச்ச கூட சில நேரங்களில் மாற மாட்டேங்குது. இதோட நீ பயணம் பண்ணி போன்றாரு, இதுலயே கண்டினியூ பண்ணுன்றாரு. அததான் பவுல் நான் 3 முறை ஜெபம் பண்ணேன் இந்த கண்ணுல இருக்கிற பிரச்சனை மாறுறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கண்ணு பிரச்சனையை நான் மாத்த மாட்டேன், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் ஓடிட்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் கண்ணை வச்சு கண்டிப்பா அவர் துடைத்து கொண்டே இருப்பார். அநேகருக்கு ஹீலிங், அநேக அற்புதங்கள், அவர் செய்யாத ஊழியங்கள் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் 3 முறை ஜெபம் பண்ணேன், சுகம் வரும் என்று நான் நினைத்தேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் கிருபை உனக்கு. சில நேரங்கள்ல சில விதயங்கள் அப்படித்தான் விட்டு விடுகிறார். லாசருடைய வாழ்க்கையில நினைச்சிருந்த சுகமாயிருக்கலாம், ஏன்னா இல்ல. ஆனா இந்த உலகத்துல அவன் தரித்திரன், ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரன். ஆனால் பரலோகத்தில் அவன் தான் ஐஸ்வர்யவான். பூலோகத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தவன் பரலோகத்துக்கு போக முடியல, தரித்திரனாக இருக்கிறான். இப்ப கெஞ்சுறான், ஐயா எனக்கு எப்படியாவது அந்த இடத்த கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இங்கே வசதி படைத்தவன் அங்கே உள்ளே போக முடியவில்லை. இங்கே புலம்பிக் கொண்டிருந்தவன், இங்கே வேதனையோடு இருந்தவன், சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய வீடுகளுக்கு முன்பாக ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் ஆபிரகாம் மடியில இளைப்பாரி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்க நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பல் எப்பொழுதும் நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல, நம்ம லைஃப்ல கலந்ததாக இருக்கும். ஆனா அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். புலம்பல் பாடுறது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? புலம்பல் பாடிதான் ஆக வேண்டும். புலம்பல் வரதான் செய்யும். மேகம்னு இருந்தா கண்டிப்பா மழை வரும். அது மாதிரி மனிதனா இருந்த எல்லாருக்கும் புலம்பல் வரதான் செய்யும். ஆனா அந்த புலம்பலை எப்படி மாத்துறாருன்றதான் முக்கியம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். தரித்திரரா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நன்றாக கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் யாருடையது? உங்களுடையது, உங்களுடையது. அப்ப இன்றைக்கு நான் உலகத்துல பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டதான சில குறைபாடுகள் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆனால் சில நேரங்களில் சில குறைபாடுகளோடு தான் நான் இருக்கிறேன். நிறைவானவனாக இன்னும் நான் மாறவில்லை. ஆனால் அதற்காக நான் புலம்பிக் கொண்டு தேவனை விட்டு தூரம் போவதற்காக அல்ல, இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்னுடையது, தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 21 சொல்றாரு, இப்பொழுது அதே அதிகாரம் லூக்கா 6:21, இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது நவ்
இன்றைக்கு இப்பொழுது புலம்புறீங்களா? சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு புலம்பலோடு தான் வந்தேன் பாஸ்டர். வந்தீங்களா? நவ், இன்றைக்கு, டுடே, இன்றைக்கு ஏதாவது புலம்பல் உங்களுக்கு இருந்ததா? எஸ். அந்த புலம்பலை நீங்க எதெல்லாம் பேசி கொண்டு வந்தீர்களோ, எதெல்லாம் புலம்பிக் கொண்டு வந்தீர்களோ, அதெல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். புலம்பல் பாடுங்க, தேவையை பேசுங்க, தப்பு கிடையாது. உங்க தேவையை தானே சொல்றீங்க. யார்கிட்ட சொல்றீங்க? உங்க 2 பேருக்குள்ள தானே பேசிக்கிறீங்க. புலம்புங்கள். ஆனா ஒரு நாள் நாம் எதெல்லாம் புலம்பினோமோ அதெல்லாம் ஆனந்த களிப்பாக மாறுவார். அதெல்லாம் அவர் ஜெபமா அவர் எடுத்துக்கொள்வார். அவர் எப்படி எடுத்துக்கொள்றாருன்னா, என் பையன், என் புள்ள ஜெபம் பண்ணுது, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் அவர் பேசி கொண்டிருக்குது. இது இல்ல, இந்த மாசம் என்ன பண்ண போறேன்னு தெரியல, வந்த காசெல்லாம் போயிடுச்சுயா, என்ன பண்ணுன்னு தெரியல, என்ன இப்போ இன்னொரு 10 நாள் 20 நாள் இருக்குன்னா எல்லாம் புலம்புது. ஆண்டவர் பார்க்குறாரு, புலம்புறியா? இதை நான் ஜெபமா மாத்துறேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ப்ரேயரா நான் எடுத்துக்கிறேன். உங்க மனசுல உங்க தேவையை தோன்றுவதற்கு முன்பு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்க நன்றாக. புலம்பல் எல்லார் வீட்லயும் வரும். சில என்ன சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு பேசிட்டே இருக்க, புலம்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த புலம்பல், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு நாள் ஆனந்த களிப்பாக மாறும். அதனாலதான் அவர் சொல்றார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இன்னைக்கு புலம்புறோம், ஒரு காலத்துல புலம்பிக் கொண்டிருந்தோம். புலம்புனதான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. எதெல்லாம் நீங்க புலம்புனீங்களோ அதெல்லாம் உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நவ், இப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதனால தாங்க சொல்ல, பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் வரும், ஐ ஆம் ஃபில்ஃபில்டு, திருப்தி அடைவேன். திருப்தி 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 அடைவீர்கள். பசி இருக்குதா? பசி என்பது நான் சொல்ற சாப்பாட்டுக்காக மட்டும் இல்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டும், ஊழியத்தை குறித்து ஏதாவது உங்களுக்கு பசி இருக்கிறதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பசி தாகம் இருக்கிறதா? சாப்பாடு விஷயத்தை நான் சொல்லல, வேற விஷயமான காரியங்களை, இந்த காரியம் எனக்கு முடிஞ்சா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற ஏதாவது ஒரு பசி இருக்குதா? அது முடியவே மாட்டுதா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பசியா இருக்கிற நீங்கள், பசி வரும், புலம்பல் வரும், இது நடக்கவே மாட்டுதுன்னு தூங்குனாலும் அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்ம உங்க கண்ணுக்கு வந்து உங்க மைண்ட்ல ஓடும். நிறைய இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஹைலைட்டா வந்து நிற்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. பசி, புலம்பல். அதை சொல்றாரு, நீங்கள் அந்த விஷயத்துல திருப்தி அடைவீர்கள். ஒண்ணுதான் திரும்ப திரும்ப வந்து நிக்குதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கூட எனக்கு பெருசா மேட்டர், அது ஒரு பெரிய மேட்டரா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும், அடிக்கடி நான் புலம்புறேன், அடிக்கடி பேசுகிறேன், அடிக்கடி அதுல என்னுடைய கவனம் போகிறது, அடிக்கடி உட்காரும் போது யோசிக்கிறேன், எழும்பும் போது யோசிக்கிறேன், வேலைக்கு போகும்போது வரும்போதும் அந்த ஒரு விஷயம் என் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றார், அதுல உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவேன், நீ திருப்தி அடைவாய். 100 பிரச்சனை இருக்கு பாஸ்டர், அதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஒண்ணு இப்ப சமீபமா ஜனவரில இருந்து என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. மண்டையை கழட்டி தனியா வைக்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா அப்படி கூட கழட்டி கொஞ்ச நாள் வச்சுட்டு திரும்பி எடுத்து மாட்டிக்கலாம் போல. அதை யோசிச்சா தலை வலிக்குதா? அதை யோசிச்சா டென்ஷன், பிரஷர் அதிகமாகுது, அதை யோசிச்சா வாக்குவாதம் அதிகமாகுது, அதை யோசிச்சா சண்டை அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்களே, அதைத்தான் சொல்றாரு, பசி இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது, ஆனந்த களிப்பாக, திருப்தியாக தேவன் மாற்ற ஃபில்ஃபில் பண்ணுவார். அதை அல்லேலூயா, ஃபில்ஃபில் பண்ணுவார். நீ எதை வேணாலும் பேசு, அதை மட்டும் பேசாத அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இனிமே சொல்லுவீங்க, நீ பேசுறல பேசு, என் ஆண்டவர் என்னை திருப்தி ஆக்குவாரு. ஏன் ஒரு காரியத்தை மட்டும் திரும்ப திரும்ப நீ பேசுற கேக்குறோம். அதுதான் ஒரு மிஸ்டேக்கா நடந்து போச்சுல, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சே, திரும்ப திரும்ப நீ ஒன்னாலதான் ஆச்சுன்னு திரும்ப என்னையே பிளேம் பண்ற, என்னையே வந்து டார்கெட் பண்ற, என்னையே குத்தி காமிக்கிறல. இதெல்லாம் பசி, இதெல்லாம் புலம்பல், இது மாறாதான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, அதை மாத்திருவேன்றாரு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நோ, குழந்தை நீங்க ஆண்டவருக்கு. பிள்ளை தவறிட்டா, பிள்ளை தப்பு பண்ணிட்டா, தகப்பொண்டை இருந்து என்ன சொல்லும்?
சரி விடு, அவன் தான் தெரியாம போட்டு ஏதோ பண்ணிட்டான், உடச்சிட்டான், ஏதோ பண்ணிட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சரி விடுப்பா, அவன் ஏதோ ஒன்று இதில் பண்ணிட்டான், நான் அதை சரி பண்றேன். அதான் சொல்றேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். பசியா இருக்குதா? பசி இருக்குதா? திருப்தி அடைவீர்கள். திருப்தியாக தேவன் நம்மளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அது சொல்றாரு. இப்பொழுது அதே 21 வாசிங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அழுகிறவர்கள் பாக்கியவான்களாம். அழுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பசியா இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தரித்திரா இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல வருது. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். சிரிக்க போறோம். இததான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகிறீங்களா? எதை நினைச்சு அழுகிறீங்க? நவ், இப்பொழுது அழுகிற நீங்கள் அழுகிறீங்களா? அழுகை வருகிறதா? கண்ணீர் வடிகிறதா? இனி இதுக்கு என்ன இதுக்கு என்ன மாறுதல் நான் செய்ய போறேன்? இதுக்கு என்ன நான் கைமாறு செய்ய போறேன்? நகைப்பை தேவன் வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நான் புலம்புறேன், தரித்திரனா இருக்கிறேன், பசியா இருக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன், அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். புலம்பல் ஆனந்த கழிப்பா மாத்துறாரு. தரித்திரம் இருக்கிறவனுக்கு தேவனுடைய ராஜ்யமே உன்னுடையதுடா, நாடே யாருடையதுதான். நீ பிச்சைக்காரன்னு நீ நினைக்காத, நீ தரித்திரன்னு நீ நினைக்காத, தேவ ராஜ்யமே உன்னுடையதுதான் அப்படின்றது எனக்கு என் அப்பா எனக்கு கொடுக்கிற அங்கீகாரம். நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது அழுது கொண்டிருக்கிறேன். அழுகை என்பது வித்தியாசமான அழுகை. சிலருக்கு கண்ணீர் வரும், சிலர் கண்ணீரே வராது, சிலருக்கு பேச்சே வராது, சிலர் தேம்பி அழுவாங்க, சிலர் தேம்பி அழுவ மாட்டாங்க, மனசுக்குள்ள போட்டு குமுறி கொண்டே இருப்பார்கள். இது என்னைக்காவது ஒரு நாள் பெருசா வெடிக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள ஆண்டவர் சிரிப்பை கட்டளையிட்டுருவாரு. அதுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துவிடும், அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துவிடும். அதைத்தான் நீங்க வசனம் சொல்லுகிறது. இயேசு சீசர்ல பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நவ், இந்த வழியாதான் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். லூக்கா 6:22 அதான் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 6:22, மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள், நல்ல கவனிங்க, ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். என்ன புலம்பலையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், வாக்குத்தத்தெல்லாம் பயங்கரமா கொடுத்திருக்கிறாரு, என்னை பகைப்பார்கள். ஜனங்கள் உங்களை பகைத்து அப்புறம் உங்களை புறம்பாக்கி என்ன பண்ணுவாங்களா? உங்களை நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நிந்தித்து பகைத்து, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களா? பகைவி. உங்களை பகைப்பார்கள். அடுத்து என்ன சொல்லுவாங்க? உங்களை புறம்பாக்குவார்கள், உங்களை ஒதுக்குவார்கள். அடுத்தது உங்களை நிந்திப்பார்கள். அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பேரெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, புது புது பேரெல்லாம் கொடுப்பாங்க. உங்க பேர் என்ன? நிந்தித்து உங்கள் 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 நாமத்தை, அதான் சொல்றேன், உங்க நாமத்தை என்னது? உங்க பேரே பொல்லாதது என்று சொல்வார்கள். தள்ளிவிடும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறாங்களா? உங்களை புறம்பாக்குறாங்க, உங்க பேரை, உங்க நாமத்தையே, உங்க பேரையே பொல்லாத பேருன்னு சொல்றாங்க. உங்க பேரையே பொல்லாத பேரு. உங்க பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை சூட்டுறாங்களா? கவலைப்படாதீங்க. தள்ளி விடும்போது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். 23 சொல்லுது, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நல்லா கவனிங்க. இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா, புலம்பல் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா, மண்டைக்குள்ள ஒரு குழம்பல், ஒரு பிரச்சனை அதிகமாக உங்க யோசனையிலையும் சிந்தையிலையும் மனசுக்குள்ளே போட்டு ஓடுதுன்னா, அது உங்ககிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு விஷயம் ரொம்ப நெருக்குது, மன அழுத்தமா இருக்கு, தூங்கும் போது அப்படிதான் மண்டைக்குள்ளேயோ போட்டு குழப்பிட்டே இருக்குன்னா, அது உங்க கையில சீக்கிரமா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த லிஸ்ட்ல முதல் தரமா அது வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம கிட்ட கிடைக்க போகுது. ஒரு அல்லேலூயா தான் வருது. என்ன ஒரு ஆமென். ஆமா, வரப்போகுதுன்னு அர்த்தம். கிட்ட வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, நீங்கள் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கரி கூறுங்கள். அப்புறம் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும்
அப்படியே செய்தார். அவர்கள் ஏற்கனவே அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர்கள் தான். அதனால அவர்கள் செய்கிறத நீ பார்த்து யோசிக்க வேண்டாம். உங்களை பகைத்தால், உங்களை புறம்பாக்கினால், உங்களை நிந்தித்தால், உங்கள் பேரை பொல்லாதவள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாருன்னா, உனக்கு தான் திருப்தி, உனக்கு தான் நகைப்பு, உனக்கு தான் உன் புலம்பல ஆனந்த கழிப்பாக மாத்துவேன். அவனுக்கு அப்படியா? பின்னாடி சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களே இப்பொழுது சிரிக்கிற நீங்கள், பின்னாடி அந்த வசனங்கள்லாம் வருது, வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு நல்ல ஏற்கனவே இப்ப திருப்தியா இருக்கிறவன் நீங்கள், உங்களுக்கு ஐயோ. பசியா இருப்பீர்கள், இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ. இனி வித்தியாசமா பேசுறாங்களா? உங்க பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களா? சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான். இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப கவனமா வாழ்ந்துட்டு வருவான். சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான், அவன் கேரக்டரே சரியில்லைங்க. அதுல நிறைய உள்ளர்த்தங்கள்லாம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கேரக்டர் சரியில்லைங்க அப்படின்னால நிறைய உள்ள அர்த்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லிட்டாரு நமக்கு. உன் நாமத்தை, உங்க பேரை இப்படி சொல்லி எல்லாம் கிரிட்டிசேஷன் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி பேசுவாங்க, போகோட்டு பேசுவாங்க. சில நேரங்கள்ல தான் நமக்கு எதிராக பேசுவாங்க, நமக்கு நேருக்கு நேராக பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் சிரிக்க போறீங்க, நீங்க தான் நகைக்க போறீங்க, நீங்க தான் திருப்தியா இருக்க போறீங்க, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நமக்கு புலம்பலே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. புலம்பல் உண்டு, புறம்பாக்கப்படுவோம், நிந்திக்கப்படுவோம், பசி வரும், அழுகை வரும். ஆனா அதுக்கு எல்லாவற்றிற்கும் தேவன் பதிலை நமக்கு வைத்திருக்கிறார். யோபுனுடைய புலம்பலை நாம் பார்க்கிறோம். யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. வாசிங்க, யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க, என் ஃப்ரெண்டு, மை ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணு. கூட பிறந்தவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம கூட பேசினவங்க, பழகினவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது சில நேரங்களில் நம்மளை கேலியும் கிண்டலுமாக பண்ணுவார்கள். இதுல போய் சேர்ந்துட்டியாடான்னு கேட்பாங்க, இல்லை இயேசுல போய் அப்படி கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற எதையாவது சொல்லி நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள். இவதான் யோபு சொல்றான், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது என் நண்பர்கள் என் கூட இருந்தாங்க, ஆனா எனக்குன்னு சில புலம்பல் வரும்போது நான் சில நேரம் தரித்திரப்பட்டு விட்டேன், இப்பொழுது இல்லாமையில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் என் நண்பர்கள் வந்து, என் கூட இருந்தவர்கள், என் கூட பழகினவங்களாம் இப்ப என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். உங்க நண்பர்கள் யாராவது அப்படி உங்களை பரியாசம் பண்றாங்களா? உங்க கூட படிக்கிறவங்க யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சொல்லி பரியாசம் பண்றாங்களா? உங்க சரீரத்தை பார்த்து, இல்லைன்னா நீங்க இருக்கிற உங்களுடைய நடை பாவனைகளை பார்த்து யாராவது உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரியாசம் பண்ணா பண்ணிட்டு போ. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர். இவனுடைய சூழ்நிலை அப்படிதான். என்னுடைய நண்பர்கள் என்னை பரியாசம், என் கண் தேவனை நோக்கி கண்ணி, நான் அழுகிறேன். ஏன்னா நான் எப்படி இருந்த ஒரு ஆளு இன்றைக்கு ஒன்றுமில்லாதவனாக வந்து நிற்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் மாற்ற முடியுமா? என்னால் மாற்ற முடியாது. இன்னும் ரொம்ப டீப்பா போய் அவர் என்ன சொல்றாருன்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. 20, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்களா? வியாதி வந்தது, நமக்கு எல்லாம் தெரியும் யோபுடைய ஹிஸ்டரி. ஆனால் அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும். அப்படின்னா என்ன? அப்படியே ரொம்ப ஆளு எலும்பும் தோலுமா ஆயிட்டார். என் பற்களை மூடிக்கொள்ள கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. சில நேரம் அந்த பல்ல கூட மூட முடியாத ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்?
ஆன்னு இருக்கும், உயிர் இருக்கும், உயிர் இருக்கும். ஆனா அந்த அந்த வாயை மூட முடியாது. வாயை திறந்த பல்லு தெரியும் வெளியே. ஆனா யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்படி இல்லை, கொஞ்சமாச்சும் தோல், கொஞ்சம் வாயை மூடுறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குது, கொஞ்சம் மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மாத்திரமே தப்பினது. இதுதான் அவருடைய சூழ்நிலை. நன்றாய் கவனிங்கள், இதுதான் அவருடைய சூழ்நிலை. நமக்கு யாராவது அந்த சூழ்நிலையை நம்ம கடந்திருக்கிறோமா? இப்படிப்பட்டதான எண்ணங்கள், சூழ்நிலைகள் நமக்கு வந்திருக்கிறதா? இல்லையே. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல எவ்வளோ அழகா நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க. ஒரு பக்கம் நண்பர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். என் தோல் என் மாம்சத்தோட ஒட்டி கொண்டது அப்படின்னா, தோலும் அப்படியே ஒட்டி போய் கிடக்குது. பற்களை மூடிக்கொள்ள கொஞ்சம் தோல் மாத்திரமே தப்பினது. இந்த சூழ்நிலைக்குள்ளெல்லாம் போய் வந்த யோபு, இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் யோபு. ஆனாலும் அவர் கடைசி வரையும் அங்க ஸ்டாண்டர்டா நிக்கிறார். தேவன் நானும் என்கிற இடத்துல அவர் ரொம்ப உறுதியா நிக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா எத்தனை பேர் கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள்? அவர் சொல்றாரு யோபு 6:2, என் சஞ்சலம் நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். எப்படிப்பட்ட புலம்பல் பாருங்க, யோபின் புலம்பல். ஆசிங்க யோபு 6:2. என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு, நல்ல, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். ஆமா, எனக்கு அவ்வளோ பெரிய மன வருத்தம் இருக்குய்யா, அவ்வளோ பெரிய நான் போராட்டத்தில் இருக்கிறேன். என் சஞ்சலம் நிறுக்கப்படணும், வெயிட் பார்க்கணும், எவ்வளவு வெயிட் இருக்குன்னு. என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணல பார்க்கிலும் பாரமா இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. எனக்கு அவ்வளவு வேதனை இருக்கு, அவ்வளவு துக்கம் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில தான் இருந்தது. நமக்கு யாராவது அப்படி இருக்கிறா? சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கிறதா? இல்ல. நமக்கு வருகிற சின்ன சின்ன துக்கமே நமக்கு பெருசா தெரியுது. ஆனால் இவர் சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாது. அவங்க நண்பர்கள்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. யோபு 6:7, உங்கள் வார்த்தைகள் என் ஆத்துமாவை தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் ஆரோசிகமான போஜனம் போல இருக்கிறது. ஆரோசிகமான போஜனம்னா ருசி இல்லாத உணவு. ஆறுதல் படுத்த வர்றாங்க யோப. இப்படி நடந்துருச்சாப்பா, கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்த வர்றாங்க. ஒரு சிலர் ஆறுதல் படுத்த வர்றாங்க, ஆனா குத்தி காமிக்கிறாங்க. ஒரு சிலர் உண்மையா ஆறுதல் படுத்த வந்தாங்க. அவன் சொல்லிட்டான், உங்க வார்த்தையெல்லாம் எங்களை டச் பண்ணவே மாட்டேது, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் என் மனசுக்கு அவ்வளவு சரியா தெரியல. என் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டுச்சு ஒரு சம்பவம். நான் இதை நினைச்சே பார்க்கல. ஏங்க, ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படியே தலைகீழ புரட்டி போட்டா என்னங்க பண்ண முடியும்? தாங்குவீங்களா? பாட்டு பாடுற, தாங்கிடும் பேலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வார். நேத்து வரைக்கும் ராஜ வாழ்க்கை, அடுத்த நாள் ரோட்ல, அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, ஓட எடுத்து சொரியிற நிலைமை, சாம்பல். நேத்து வரைக்கும் வீட்டுல வேலைக்காரங்க ஜம்னு சாப்பாடு, வீடு வாசல். என்ன யோபு, எவ்வளவு பெரிய லக்ஸுரியான வாழ்க்கை. திடீரென்று வந்த ஆபத்து, யாருமே எதிர்பார்க்காததான ஒரு அழிவு. அதனால சொல்றாரு, என் துக்கம் சொல்லி முடியாதுப்பா, அவ்வளவு துக்கம் இருக்கு என் மனசுக்குள்ள. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாமெல்லாம் கீழே இருந்து மேல போறோம், அவர் மேல இருந்து கீழே வந்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? நம்மெல்லாம் எங்க இருந்து போறோம்? கீழே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி மேல போயிட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா சமாளிச்சிடலாம், ஏன்னா நம்ம கீழே இருந்து வரோம்ல. ஹலோ, நம்ம அடிமட்டத்திலிருந்து வர்றோம். வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கதான் சொல்றது, உன் ஆத்துமா, உங்க வார்த்தையெல்லாம் என்னை தொடமாட்டேன் என்கிறது. இப்போ ஒண்ணுதான் யோபு செய்ய போறாரு. அதைத்தான் நம்மளும் செய்யணும். என்ன செஞ்சாரு யோபு 17:3, தேவரீர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, உங்க மேல, என் காரியத்தெல்லாம் உங்க மேல போட்டுக்கங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு, ஆமா, உங்க காரியத்தெல்லாம் என்கிட்ட வச்சு இறக்கி வைங்க. இவன் சொல்றான், உங்கள் தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக வந்து பிணைப்படுவீராக.
எனக்காக நீ வந்து பிணைப்படுங்க, என்ன எப்படியாவது இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க, பிணைப்படுவீராக. அதுக்கப்புறம் முடிஞ்சுதா? இவ்வளவு சஞ்சலங்கள், இவ்வளவு எதிர்பார்ப்பு, இவ்வளவு வித்தியாசமான பேசினாலும் யோபுனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர்? வேற யார் என்ன இந்த சூழ்நிலை காப்பாற்ற முடியும்? உண்மை இல்லாமல் வேற யார் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. காப்பாத்த நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று புலம்பலுக்கு மத்தியில ஒரு துதி, ஒரு ஜெபம் யோபுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. புலம்புங்கள். புலம்புறீங்களா? புலம்புங்க. ஆனா அவிசுவாசமா பேசாதீங்க. அந்த புலம்பலுக்கு மத்தியில ஜெபமும் துதியும் இருக்கிறதா என்று கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு புலம்பல் புலம்பினாலும் அவ சொல்றான், வேற யார் எனக்கு கை கொடுக்க முடியும் ஆண்டவரே? நீர் வந்து எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கிவிடும். யோபு 42:2 என்ன சொல்லுது? வாசிங்க. யோபு 42:2 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. தேவரீர், எப்படிப்பட்ட புரிதல் அவனுக்குள்ள வந்து விட்டது? இதுவரைக்கும் முன்னாடி எல்லாம் புலம்பல் வந்தது, புலம்பல் இருந்தது. ஒரே நாள்ல வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்று புலம்பல். ஆனால் வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர்? எனக்காக வந்து பிணைப்படுவி என் காரியத்தால் உண்மையிலே போட்டுக்கொள்ளும், நீர் வந்து அதை சரிப்படுத்தும் என்று கேட்டபோது கடைசியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. 42:2 தேவரீர் நல்ல சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீங்க சொல்லணுங்க, அத நம்ம சொல்லணும். தேவரீர் சொல்லுங்க, சகலத்தையும் வல்லவர், நீ செய்ய நினைத்தது. ஆமா, என் மண்டைக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு செய்வேன். உன் மனசுக்குள்ள ஒன்று ஓடுதா? ரீங்காரம் எடுதா? ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குதா? ஒரு சத்தம் கேக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன். நீ அந்த விஷயத்தை குறித்து ரொம்ப அழாத, அது மேல ரொம்ப பசிதாகமா இருந்த திருப்தி உனக்கு நகைப்பு வரும், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். எப்ப தெரியுமா? வேற யார் கை கொடுக்க முடியும்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்து தடைபடாது. சில நேரம் நம்ம அமைதியா உட்காந்துருக்கும் போது யாராவது புலம்பல் பாடினாங்கன்னா அதை உட்காந்து அமைதியா கேளுங்க. கேட்டுட்டு நீ சொல்லுங்க, இந்த காரியத்தை உண்மையிலே நான் போட்டு விடுகிறேன் ஆண்டவரே, நீ என்ன பண்ணும்? எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கிவிடும் என்று சொல்லுங்கள். 10வது வசனம் சொல்லுது. யோபு 42:10 வாசிக்கும் போது, யோபு 42:10 வாசிங்க. யோபு வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாத்திட்டார். யோபு ஜெபம் பண்ணினார். அப்போ நமக்கு என்ன புலம்பல் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், முதலா அடுத்து உடனே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனே அப்படி என்று சொல்லி அவர் சமூகத்தில் போகும்போது, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவங்க சிறையிருப்பை மாத்தி இருக்கிறார். அப்படின்னா என்ன? யாரெல்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இந்த மனசு வரவே வராது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த பைத்தியக்கார மாதிரி பேசுறானே இவன் யாரா அப்படின்னு கேக்குறாரு. யோபுகிட்ட நீங்க அதை கொஞ்சம் நடைமுறையா நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா, இவன் யாரா புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கான், இவன் யாரு? இவனு என் ஃப்ரெண்டு தான்யா, எலிபாஸ், சோப்பார், இன்னும் 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஏன்டா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான்? தெரியலையா, என்னன்னு தெரியல, சேர்றா அவனுக்காக நீ ஜோம் பண்றா. என்னையா அவன் என்ன வந்து இப்ப என்ன குத்தி குத்தி பேசுறான்? நீ ஒன்னு ஆண்டவர் சும்மாவா விடுவாரு? முன்னாடி 42 அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் 8, 7, 8, 9 நீங்க பாத்தீங்கன்னா அதைதான் பேசிட்டு வரான். சிநேகிதருக்காக, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணா தேவன் யோபுடைய சிறையிருப்பை மாத்திட்டாரு. இதுல ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்ம பேரை கெடுத்தவங்க, நம்மளை துக்கப்படுத்தினவங்க, நம்ம வேதனைப்படுத்தினவங்களை நம்ம போய் சமாதானம் ஆகிறோமோ ஒப்புரவாகிறோமோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணினோம், நம்ம சிறையிருப்பை கர்த்தர் மாத்திடுவார். அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ண யோபு அப்படித்தானே செஞ்சிருக்கிறாரு. சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அவர் சொல்லிட்டாரு, டேய் உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி யோபு கிட்ட போங்க,
யோபு ஜெபம் பண்ணாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ பண்ண விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் பண்ணிருக்கீங்க. யாருக்கு விரோதமா பேசியிருக்கீங்க? என் பிள்ளைக்கு விரோதமா பேசியிருக்கிறீங்க. எனக்கு விரோதமா பேசினா நான் மன்னிப்பேன். இப்ப யாருக்கு விரோதமா பேசியிருக்கிறீங்க சொல்லுங்க? என் மகனுக்கு விரோதமா, என் மகளுக்கு விரோதமா பேசியிருக்க. அவ சாட்சியை கெடுக்கிற மாதிரி நீ பேசியிருக்க. இப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காத. யாருக்கிட்ட போ? யோபு கிட்ட போ. சும்மா போகாத. காலை ஆடு எல்லாம் கோழி எல்லாம் புடிச்சிட்டு போ. எதுக்கு? பலி செலுத்த, பலிபீடம் கட்டி பலி செலுத்துறதுக்கு கொண்டு போய் கொடு. அது சொல்றது தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். கொண்டு வந்து கொடுத்துட்டு, யோபு நீ ஜெபம் பண்ணாதான் எங்க கர்மம் போவோம். ஜெபம் பண்றியா எனக்காடி? யோபு ஜெபம் பண்ணாரு. யோபு ஜெபம் பண்ணி யோபுடைய சிறையிருப்பும் மாறிச்சு. வாசிங்க, அதுக்கப்புறம் வாசிங்க. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்ட தனியா கர்த்தர் தந்தருளினார். அப்பொழுது அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில அவனோட போஜனம் பண்ணி ஆறுதல் சொல்லி, நல்ல என்ன காசு? தங்க காசு. அவரவர் ஒவ்வொருத்தர் ஒரு தங்க காசையும், அதுக்கப்புறம் பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எப்பா இழந்து போனத ஆனந்த களிப்பாக மாத்திட்டாரே. புலம்பி கொண்டிருந்தானே, பிள்ளைய இழந்தான், ஆடு மாடு எல்லாம் இழந்து, பொருள் சேதம் எல்லாமே உண்டானது, எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுத்துட்டாரு. இனிமே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க. நான் எப்பயா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சம்பாதிக்க? நீ சேர்த்து வச்சு சம்பாதிக்க வேணாம். எவெல்லாம் உனக்கு விரோதமா பேசினா அவனே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அடுத்து வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நல்ல கவனி, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. எப்படிப்பட்ட புலம்பல், எப்படிப்பட்ட சேதாரம், அடி செம்மடி அடி. எப்படிப்பட்ட அடி? நஷ்டம். எப்படிப்பட்ட நஷ்டம்? பயங்கரமான நஷ்டம். எல்லாமே டோட்டலா ஜீரோவுக்கு வந்தா எப்படிங்க இருக்கும்? டோட்டலா எல்லாம் நஷ்டமாகி விட்டது. திரும்பி இவர் இழந்தே வர முடியாதுங்க, அந்த அளவுக்கு அடி. உலக மக்கள், மற்ற நண்பர்லாம் சொல்லியிருப்பாங்க, இனி யோபுலாம் தேறி வரமாட்டாரு. யோபு என்ன பண்ண மாட்டாரு? தேர்றது ரொம்ப கஷ்டம் சார், தேற முடியாது. யாருக்குமே வரக்கூடாதுங்க. எப்படி சொல்றாங்க? யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க, சே பாவங்க, ஏசுன்னு போயிட்டு இருந்தான், சர்ச்சுக்கெல்லாம் போவான், சே பாவம், அந்த பையனுக்கு வர்ற மாதிரி யாருக்கும், அந்த குடும்பத்துக்கு வர்ற மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்க. இப்படியாங்க வர்றது? ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இப்படி உடம்பு சரியில்லாம போகலாம், ஒரு தலைவலி காய்ச்சல் வரலாம். இவ்வளவு கொடுமையாவா? இவ்வளவா? இப்படியா நடக்கணும்? ஆனா சொல்ற முன்னிலையை பார்க்கலாம் பின்னிலையை தேவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் யோபு எத்தனை வயசு வரை இருந்தாரு? வாசிங்க. 100. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் வாட் ரீசன்? இது என்னங்க இது? 4 தலைமுறைங்க. கிரகிக்க முடியல, யோசிக்க முடியல. அவர் செஞ்சாருன்னா இப்படிதான் செஞ்சிருவாரு. இந்த பொங்கல் டயத்துல, இந்த பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுத்தா திகட்டும் பார்த்தீங்களா? ஆண்டவர் செஞ்சாருன்னா திகட்ட செய்வார். நீ ஒண்ணு தானே கேட்ட, ரெட்டிப்பானதை நான் தரேன். ஒண்ணுக்காக கெஞ்சி கூத்தாடுனல்ல, 4 தலைமுறை உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மனை நின்னாரு. எல்லாருக்கும் இப்படி எல்லாருக்கும் இப்படி நடக்குன்னு நினைக்காதீங்க.
அவருக்கு அவருக்கு பிடிக்குமோ, அவர் யாரை முன் குறிச்சிருக்காரோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். நடந்து எதுக்கு? உன்னை அப்படியே இல்லாம ஆக்கிறதுக்கு, அழிச்சிருதுக்கா? 140 வருஷம், 4 தலைமுறை, இழந்து போன தங்கம், ஆடு, மாடு, பிள்ளைகள், பேர்லாம் எவ்வளவு சூப்பர் சூப்பரான பேர். எமிமா, அப்புறம் என்ன, மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு, 3ஆம் மகளுக்கு எந்த பார்த்திருப்பானா? வாயை மூடுறதுக்கு தோல் மட்டும்தானே மிஞ்சுது, ஒட்டி போயிருக்கிறான். அப்ப உடம்பும் புஷ்டியா இருக்கணும்ல. மக்கிறவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன வித்தியாசமா பேசியிருப்பாங்க? ஆண்டவர் வெக்கப்படுத்திடுவாரா நம்மள? வெக்கப்படுத்தவே மாட்டாரு. அந்த எந்த இடத்துல வெக்கப்பட்டானோ அதே இடத்துல தேவன் உயர்த்தினாரு. வசனம் சொல்லுது, அவங்க சொந்தக்காரங்க, பந்துகள், கூட பிறந்தவங்க எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்தாங்களாம் யோபுக்கு. என்னப்பா சந்தோஷமா இருக்கு வச்சுக்க. ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய புலம்பல் அப்படியே புலம்பிக்கிட்டே இருன்னு சொல்லி விட்டுற மாட்டாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலும். நமக்கு வருகிற போராட்டம் விசுவாச போராட்டம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கான போராட்டம் கிடையாது. பரிசுத்தத்துக்கான போராட்டம், விசுவாச போராட்டம். ரெண்டுக்கு தான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஃபெய்த் அண்ட் ஹோலி, ரெண்டுக்கு தான் போராடுறோம். அப்படித்தானே நான் சொல்றேன்? கரெக்டா? பரிசுத்தமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இது ரெண்டுக்கு தான் நம்ம போராட்டமே இருக்கு. பரிசுத்தமா இருக்கக்கூடாதபடி பிசாசு நம்ம கிட்ட எதாவது ஒண்ணு அப்படி இப்படி பண்ணி இல்லாதெல்லாம் நம்மள என்ன பண்றான், பண்ணி விடுறான், பரிசுத்தம் கெடுத்துடணும்னு. விசுவாசமா பேசக்கூடாது, விசுவாசமா இருக்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் வரும். இது ரெண்டுக்கு தான் நமக்கு போராட்டமே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரெண்டையும் கூட நான் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு நான் பலன் தருவேன். யோபு முடிக்கும், பவுல் முடிக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால யோபு எதை ஹைலைட் பண்ணி புலம்பி கொண்டிருந்தாரோ அதை கர்த்தர் அவ கையில கொடுத்துட்டார். இதுக்கு தானே நான் புலம்பிட்டு இருக்கிற. தோல் இருக்குது, என் சஞ்சலத்தை சொல்லி முடியாது, என் நண்பர்கள்லாம் என்ன திட்டுறாங்க, என்ன நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, அப்படி இப்படின்னு கொதிச்சு புலம்பிட்டு இருந்தல குழம்பி. ஆனா தேவனை அவரு ரொம்ப குறை சொல்லி அவிசுவாசமா பேசலாம். ஆனா மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்றாரு. மனசுல இருக்கிறத, ஏன்னா பெயின், வலி எப்படிப்பட்டதுன்னா அதிகமான வலி, அதிகமான வலி. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. 10 பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இழந்தா எப்படி இருக்கும் தகப்பனுங்க? அந்த அம்மாவை நம்ம தப்பு சொல்ல முடியாது. யார? பொண்டாட்டிய தப்பு சொல்ல முடியாது. எப்படி ஒரு பெண்ணால தாங்க முடியும்? சரி, இருந்தாலும் யோபு மனைவி அப்படி பேசிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த அம்மா பேசுனது கரெக்ட் தானே? மனுஷனா வந்து பாருங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து பாருங்க, ரைட்டா தப்பா பேசுனது எல்லாரும் அதானே. என்னையா நீ கர்த்தர் என்னதான் இப்படி ஆகி போச்சு, பிள்ளை போச்சு. எவ்வளவு ஆசையா 10 பிள்ளைய பெற்றிருக்காங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் எவ்வளவு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துருப்பாங்க. சும்மா ஆடா மாடாது. நம்ம 1 வச்சிருந்தாலும் 2 வச்சிருந்தாலும் ஒரு முட்டையை தெரியாம கொடுக்குறோம், அப்புறம் தெரிஞ்சு கொடுக்குறோம், அப்புறம் தனியா கூட்டு போய் கொடுக்குறோம். அதே கூட 10 பேர்னா ஒரு பீஸ் லெக் பீஸ் அதிகமா கொடுக்குறோம். அது அது ஒரு இது இருக்கு, ஒரு 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 விதமான ஒரு லவ் இருக்குல்ல அது பிள்ளைகள் மேல. 10 பேர்னா சும்மாவா? தேவனை தூசி ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா எந்த அம்மா சொல்லிச்சோ அந்த அம்மா மூலம் தான் திரும்ப அந்த 10 பிள்ளைகள் வந்தாங்க. அல்லேலூயா. மீதி 10 ரெட்டிப்பானதுல, மீதி 10 அங்க இருக்கு, பரலோகத்துக்கு போயிரு, ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதனால எல்லாரும் விசுவாச வாழ்க்கையில சில நேரங்களில் யோபுடைய மனைவி போல நடந்து கொள்ளலாம், யோபு போல பேசிடலாம், மனம் பதறி பேசிடலாம். ஆனால் திரும்பவும் நமக்குள்ள இருக்க வேண்டியது ஜெபமும் துதியும் வந்துடுச்சுன்னா ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாத்திடுறார். அல்லேலூயா. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஆசீர்வாதத்தை தான் நம்மளை பார்க்க வச்சிருவாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி விருந்து என் வீட்டில் நடக்கும். அது வீடு பிரதிஷ்டியா இருக்கலாம், குழந்தை பிரதிஷ்டியா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம்,
இடம் வாங்குறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் வீடு, என் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும். அன்னைக்கு வந்து நிப்பாங்க எல்லாரும் வந்து நின்று கையெடுத்து கும்பி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்காரு, நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை கர்த்தர் வைச்சிருக்கிறார்.